இந்த குறைகள் இருந்தா சொல்லுங்க. அந்தந்த மாவட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பிரச்சனையை நம்ம வீடியோ மூலியமா பதிவிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ சொல்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்வோம். தமிழகத்துல திமுக அதிமுக மாத்தி மாத்தி ஆண்டாங்க இல்லையா? ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுதும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் ஆட்சி முறைகள் எவ்வளவோ பரவாயில்ல. அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அந்த இரண்டு கட்சியோட செயல்பாடுமே தலைகளா மாறி போச்சு. புதுசா யாராச்சும் ஒருத்தன் வந்துட மாட்டாங்கன்னு ஏங்கிட்டு இருக்கும் போது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சிறப்பா செயலாற்றினார். மக்கள் மத்தியில அவருடைய செல்வாக்கு எடுபடல. மக்கள் அதிகமா அவரை விரும்பல. மாற்றா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் வரும்பொழுது மக்கள் அவளை ஆதரிக்கிறாங்க. மாற்று கட்சி வந்தா நல்லா இருக்கும், இன்னும் செயல் திட்டங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும், மக்களுக்கான தேவையை அவர் செய்வார்னு அவரை நம்பி இன்னைக்கு முதலமைச்சர் நாற்காலில் உட்கார வச்சாங்க. அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை எதிர்கட்சிங்கிற முறை நீங்க பேசணும், உண்மைதான். ஆனா அது எதிரியாகவே பேசக்கூடாது. அவருடைய கருத்துக்களை அவர் செய்யற செயல்கள்ல நியாயம் இருக்காங்க இல்லையாங்கிறது இதுக்கு முன்னால ஆண்டு போன திமுக காரங்களுக்கு தெளிவா தெரியும். தெரிஞ்சுமே அந்த விஷயங்களை அவங்களால ஏத்துக்கிறவும் முடியல. அதுக்கான கோரிக்கையை சரியான முறையில தெளிவுபடுத்தவும் அவங்களுக்கு திராணி இல்லை. உங்களுடைய அரசியல் பார்வைகளை மக்கள் மத்தியில திணிக்காதீங்க. மக்களுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் தெரியும். இந்த விஷயங்கள் இதுக்கு முன்னால் நீங்க ஆண்டு போனவங்க எவ்வளவு நிதி பற்றாக்குறை, மக்களுக்கு என்னென்ன குறைகளை நீங்க தீர்த்து வச்சீங்க. ஐயா உங்க சட்டமன்ற உறுப்பினரே கேட்கிறாரு, ஐயா எங்க ஊர்ல தண்ணீர் பிரச்சனை இருக்கு, அதை எப்பயாவது தீர்த்து கொடுங்கன்னு முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் இருக்க விஜய் அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாரு. இதுக்கு முன்னால் நீங்க தானே முதலமைச்சர் இருந்தீங்க, அந்த குறையை அப்பவே தீர்த்து வச்சிருக்கலாமே. இதெல்லாம் நான் கேள்வியை எழுப்புனா அதுக்கு பதில் உங்கள்கிட்ட கிடையாது. அதுக்கு உங்கள் சார்பா இருக்கக்கூடிய சில உங்களை விரும்பக்கூடிய தொண்டர்கள் நம்ம இந்த பதிவுக்கு தவறான கமெண்ட தான் தெரிவிப்பாங்க. அதாவது மக்களுக்கான குறைகள் இவ்வளவு இருக்கு, அதை உங்க ஆட்களே எங்கள்கிட்ட சொல்றாங்க. அதாவது நான் ஒரு வீடியோ பதிவிடும் போது அந்த வீடியோவில் இந்த குறைகள் இருக்கு, விஜய் என்ன தள்ளிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன்னா, இதெல்லாம் நீங்க செய்யக்கூடியது தானே. 5 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த நீங்க இப்போ எங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. மக்களுக்கு தெரியுங்க. அதாவது 5 வருஷம் 10 வருஷம் நீங்க செய்யாதனாலதானே அந்த கேள்வியை எங்க பக்கம் முரணாக கேட்கிறாங்க. சில அரசியல் தாமதமா ஆகலாம். இன்னைக்கு நீங்க உருவாக்கிட்டு போன சூழ்நிலையினால நிதி பற்றா சுமை, நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் உள்ள இருக்கு. அதெல்லாம் சரி செஞ்சு படிப்படியாக ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரி பண்ணி கொண்டு வராங்க. காவேரியில தண்ணீர் கேட்டு பிரச்சனை நடந்துச்சு. அந்த இயற்கையே நம்ம விஜய் அவர்களுக்கு ஆதரவா தான் இருக்கு. ஒரு இயற்கைக்கு மாறாக நீங்க எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு இயற்கை ஆதரவா இருக்கு. பாத்தீங்களா, தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அவரை விரும்பி இருக்கிறாங்க, இந்த இயற்கை எந்த அளவுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேசிக்குது. இதுக்கு சான்று மக்கள் தான். உங்க கையில எல்லாமே இருக்கு. இனியும் தொடர்ந்து அவர் தான் முதலமைச்சராக இருப்பார் இருக்கணும் நாங்க நினைக்கிறோம். இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை அவர் செய்யணும். தொடர்ந்து அவர் ஜெயிச்சாதான் இந்த தமிழகம் அடுத்த லெவலுக்கு வருங்கிறது எங்களுடைய கணிப்பு. உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ந்து முதலமைச்சரா இருக்கணுமா, இல்ல அவருடைய ஆட்சி ஏதாவது குறைகள் இருக்கா? அந்த குறைகள் இருந்தா சொல்லுங்க. அந்தந்த மாவட்டங்கள்ல என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பிரச்சனையை நம்ம வீடியோ மூலியமா பதிவிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ சொல்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம செய்வோம். கண்டிப்பா அந்த குறைகளை அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு தர்ற மாதிரி இந்த வீடியோ பதிவின் மூலமா செய்வோம். உங்க ஏரியால என்ன பிரச்சனை இருக்குங்கிறத இந்த வீடியோல பதிவிடுங்க.